அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இப்போ இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? இப்போ எக்ஸ் பவரில் எதுவுமே இல்லைனாலும் 1 இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ எக்ஸ் பவர் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 இப்படி எழுதிக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா பவரில் இருக்கிற ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ எக்ஸ்னு எழுதிட்டு மேலே பவரில் இருக்க 1 + 1. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் பவர் 2 அப்படின்னு கிடைக்கும். அல்ஜிப்ராவில் மல்டிப்ளிகேஷன் இப்படி தான் பண்ணணும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஒய் பவர் 3 இன்ட்டு ஒய் பவர் 2 இப்படி இருந்துச்சுன்னா ஒய்யை ஒரு தடவை எழுதிட்டு பவரில் இருக்கிற ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிடணும். மேலே 3யும் 2வும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதினாலே போதும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒய் பவர் 5. ஓகே, இப்போது சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 3x² yx x y z இது மூணையும் இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதணும். 3x² இன்ட்டு yx இன்ட்டு x y z. இப்போது இங்கே 3 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே முன்னாடி எதுவுமே இல்லைனாலும் 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கேயும் முன்னாடி எதுவுமே இல்லைனாலும் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 3 இன்ட்டு 1 இன்ட்டு 1 3a தான் கிடைக்கும். ஸோ 3. இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? இங்கே எக்ஸில் பவர் 1 இருக்குது, இங்கேயும் எக்ஸில் பவர் 1 இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 2 + 1 + 1. நெக்ஸ்ட்டு ஒய் டேர்ம். 2 ஒய் இருக்குது, இங்கே 1 இங்கே 1. ரெண்டுலேயும் பவர்லேயும் ஒன்றுமே இல்லை, அப்போனா 1 இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இந்த ஒய்க்கு ஒரு 1, இந்த ஒய்க்கு ஒரு 1. நெக்ஸ்ட் இசட் டேர்ம். இசட் இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே டேரெக்டாக எழுதிடலாம். இப்போது 3 இன்ட்டு இங்கே 2 + 1 + 1 4. ஸோ எக்ஸ் பவர் 4. அடுத்தது ஒய் பவர் 2. நெக்ஸ்ட் இசட். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து 3x பவர் 4y² z. இதுதான் ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2x - 3 இன்ட்டு x - 1. ஓகே, இப்படி இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த டேர்மை எடுத்துகிட்டு போயிட்டு இது ரெண்டு கூடவும் மல்டிபிள் பண்ணணும். செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டு டேர்ம் கூடவும். ஓகே, இங்கே முன்னாடி எதுவுமே இல்லைனாலும் ப்ளஸ் இருக்கிறதாட்டம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2x இன்ட்டு எக்ஸ் 2x இன்ட்டு எக்ஸ். ஓகே, அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2x இன்ட்டு 1 2x. எனிதிங் இன்ட்டு 1 அதே நம்பர் தான் வரும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற செகண்ட் டேர்மை வச்சு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அதாவது இதை வச்சு இது, இதை வச்சு இது. ஓகே, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் 3x. அடுத்தது அந்த செகண்ட் டேர்ம் வச்சு இதில் செகண்ட் டேர்ம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 1 3. ஓகே, இப்போது முன்ன சொன்ன மாதிரியே தான் இங்கே 2 இருக்குது. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் பவர், அதாவது 1 + 1ன்னு அர்த்தம். இங்கேயும் 1 இங்கேயும் 1 மைனஸ் 2x மைனஸ் 3x + 3. ஓகே, இப்போது இதை என்னென்னு எழுதிக்கலாம்? 2x பவர் 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது மைனஸ் 2x மைனஸ் 3x + 3. ஓகே, இப்போ இங்கே லைட் டேர்ம்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிங்க. இதுதான் அந்த லைட் டேர்ம்ஸ். ஓகே, 2x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் எடுத்து போடணும். இங்கே மைனஸ் தான் அந்த சைன். 2xயும் 3xயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 5x கிடைக்கும் ப்ளஸ் 3. அவ்வளோதான். இதுதான் அதுக்கான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அதை ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸில் ஆன்சர் எழுதுங்க.
minus 2x square into 4 plus xy square. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க.